இன்றைக்கு உள்ள இந்த நாகரிகம் வளர்ந்த காலத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் செல்லுகின்ற அநேகர் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நடப்பதில்லை. பிரியமானவர்களே, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு காரியத்திற்காக மாத்திரம் சொல்லப்படவில்லை, ஒரு பலியிடுவதற்கு மாத்திரம் இது சொல்லப்படுகிறது என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. நாம் எல்லாவற்றிலையும் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எந்த விதத்தில் எப்படி செயல்படுகிறோம் என்பது மிக முக்கியமானது. ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு கவர்னரை பார்க்கும்போது, ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்க்கும்பொழுது எப்படி நம்ம போவோம், எவ்வளவு நம்மை சுத்தப்படுத்தி கொள்வோம். நம்முடைய உள்ளான மனிதர்களும் சரி, அகமும் புறமும், அதாவது உள்ளும் வெளியும் நாம் மிகுந்த தூய்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸோடு நம்ம வரலாம். ஆனால் நிறைய பேர் பாருங்கள், இந்த நாட்களில் அப்படி செய்வதில்லை. ஆலயம் என்பது ஏதோ ஒரு கடமுறைக்கு போது போல எண்ணிக்கொள்ளுகின்றார்கள். தேவனுடைய சமூகத்தின் பழக்கம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும், நடுக்கத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். இந்த உலகம் காட்டுகிற பாதைப்படி நாம் வாழக்கூடாது, வேதம் காட்டுகிறபடி நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் அநேக வாலிபர்கள் கூட இன்றைக்கு அரைகுறை ஆடைகளோடு கூட, கவர்ச்சியோடு கூட, அநேக இச்சைகளை தூண்டும் விதமாக நடக்கின்ற பல காரியங்கள் நடைபெறுகிறது. நாம் நம்முடைய நடையை காத்து கொள்ள வேண்டும். பிறருக்கு பாதிப்பு ஏற்படாதபடி நாம் சரியாக நடக்க வேண்டும், சரியாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது எல்லாவற்றிலையும், நம்முடைய ஆடையில் அலங்காரத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார், கவனிக்கிறார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவனுடைய சமூகத்தில் எப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம்? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து உலக மாம்சத்தை காட்டுவதற்காக, உலகத்தின் காரியத்தை மேன்மைப்படுத்துவதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக பல்வேறு விதமான அலங்காரங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்றால் அவைகளை தவிர்த்து விடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுப்போம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவினாலே தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் பாடுவோமா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொல்லி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவரே, நம்முடைய வீட்டிற்கு தேவாலயத்திற்கு வரும் பொழுது என்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை கரைப்படுத்துகின்ற எந்த காரியமும், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி அப்பா, எங்களுக்கு நீர் உணர்த்துகிறதற்காக நன்றி நன்றி. சுத்தம் உண்டாகட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய எல்கைகளிலே, அந்தரங்கத்திலே, எல்லா எல்கையிலும் சுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். கர்த்தர் நிறைவேற்றுவீராக, கர்த்தர் இதை செய்வீராக, தூய்மைப்படுத்துவீராக. உள்ளும் புறமும் அந்த புதிய மனிதன் உண்டாவதாக கர்த்தர் இதை செய்வீராக. தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதியும். எந்தெந்த இடங்களில் எங்களால் அவைகளை மேற்கொள்ள முடியாத இடங்கள் உண்டு, அவைகளிலே மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். உலகம் மேற்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் வந்து எங்களை ஆட்கொண்டு
அவைகளை மேற்கொள்ள விடாதிரும் ஆண்டவரே. கர்த்தர் வழி நடத்தும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி, நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.